சீர்காழி அருகே திருமுல்லைவாசல் கடலில் முகத்துவாரம் மண்மேடு திட்டுகளால் மூடப்பட்டுள்ளதால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஞானவேல் வழங்க கேட்கலாம். ஞானவேல், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, சீர்காழி அருகே திருமுல்லைவாசல் முகத்துவாரத்துல மண்மேடு திட்டுகள் பல மாதமாக தேங்கி இருப்பதால அப்பகுதி மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல முடியாமல் அவதி அடைந்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமுல்லைவாசலில் கடல் பகுதி உள்ளது. இங்கிருந்து தொடுவாய், கூழையாறு, கொட்டாயமேடு, திருமுல்லைவாசல் உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களை சேர்ந்த சுமார் 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நாள்தோறும் 35 விசைப்படகுகள், 200 ஃபைபர் படகுகள், 50க்கும் மேற்பட்ட கட்டுமரங்கள் மூலம் நாள்தோறும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு இந்த பகுதியில் திருமுல்லைவாசல் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நாள்தோறும் பல கோடிக்கு மீன் மற்றும் இறால் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த திருமுல்லைவாசல் கடலிலிருந்து இந்த ஆற்றை தாண்டி மீன்பிடிக்க மீனவர்கள் தங்களது படகுகளில் சென்று வர வேண்டும். இந்த முகத்துவாரம் மண் மேடு திட்டுகளால் கடந்த பல மாதங்களாக தூர்ந்து போயுள்ளது. இதனால் படகுகளை எடுத்துக்கொண்டு விசைப்படகு, ஃபைபர் படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாமலும், சென்ற படகுகள் மீண்டும் திரும்பி வர முடியாமலும் அவதியடைந்து வருகின்றனர். சுமார் 4 மாதங்களுக்கு மேலாகவே இந்த மண்மேடு திட்டுகள் உள்ளது. இது குறித்து மீன்வளத்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினரிடம் மீனவர்கள் வலியுறுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பல மாதங்களாக பாதிப்படைந்துள்ளது. பல கோடி வர்த்தகமும் பாதிப்படைந்துள்ளது. இந்த முகத்துவாரத்தில் தூண்டில் வளைவை இருபுறமும் சுமார் 200 மீட்டர் நீளத்திற்கு விரிவுபடுத்த வேண்டும் எனவும், மண் திட்டுகளை அகற்ற வேண்டும் எனவும் அப்பகுதி மீனவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனை தமிழக அரசு செவிசாய்த்து நேரில் ஆய்வு செய்து இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பது சிறந்த தீர்வாக இருக்கும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணவேணி. மயிலாடுதுறையில் கடலின் முகத்துவாரம் மண்மேடு திட்டுகளால் மூடப்பட்டு உள்ளதால் மீனவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஞானவேல்.